ஹை ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். லோக்கல் பேங்க் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லிட்டு JMGS1 அப்படின்ற கிரேடுக்கு சரிங்களா? ஸோ முக்கியமான தேதிகள் 20 ஆகஸ்ட் அப்பவே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 4 செப்டம்பர் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. அக்டோபர் 2025ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை தெளிவாக பார்த்துக்குங்க. வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற வேரியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 5 வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 85 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு 13 ஸ்டேட்டுக்கு வந்து டோட்டலாக 750 வேக்கன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கோட்டா வைஸ்னு சொல்லியிருக்காங்க. SC, ST, OBC, EWS, UR அப்படின்னு சொல்லிட்டு PWD கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சரிங்களா கம்பைன் பண்ணி வேரியஸ் டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மட்டுமே ஒரு 32 வேகன்சி கிட்டே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வேகன்சி டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்ன மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க, பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் தமிழ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேபிளை கிளியராக வந்து பார்த்துக்குங்க. அப்ரிவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் லோக்கல் ஆஃபீஸர் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ்க்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த வேகன்சி பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இங்கே கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேகன்சி வந்து எப்படி ஸ்டேட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க, எப்படி ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் இருக்கணும். இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 30 வயசு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் எந்த டேட்டுக்குள்ளே எந்த டேட் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அப்பர் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. SC/STக்கு 5 இயர்ஸ், OBCக்கு 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் PWD கேண்டிடேட்டுக்கு அப் டு 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. 1984 அஃபெக்ட் ஆன ஃபேமிலி பர்சன்ஸ்க்கு 5 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த டேபிளை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து ரெகுலர் ஃபுல் டைமில் முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? மினிமம் வந்து ஒரு 8 மந்த்தாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை 8 மந்த் இல்லை ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 மந்த்துக்கு மேலே இருந்தாலும் ஓகே தான். ஸோ 8 மந்த்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 இயர் இல்லையா? ஸோ 1.5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ஃபீல்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து அன்னெக்சர் 1ல் இருக்குது. நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து 48,480 ப்ளஸ் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், ஸ்க்ரீனிங், பர்சனல் இன்டர்வியூ, ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லோக்கல் லாங்குவேஜ், அப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் சொல்லிட்டு இத்தனை ஸ்டேஜாக இருக்குது சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 டாபிக்ஸ் இருக்குது. 120 கொஷின், 120 மார்க் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக 120 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் டைம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங், ரைட்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே செக் பண்ணுவாங்களாம். அதே போல் நீங்கள் வந்து 10த்லேயோ 12த்லேயோ தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக படித்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான டாக்குமெண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு இருக்காது. சப்போஸ் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ கம்பைன் பண்ணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு 70% வெயிட்டேஜும், பர்சனல் இன்டர்வியூக்கு 30% வெயிட்டேஜும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தெளிவாக வந்து பாருங்கள். அப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பேங்க் வெப்சைட்லேயே நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் நம்ம புதுச்சேரியுமே இருக்குது. புதுச்சேரியும் இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலின்னு சொல்லிட்டு 3 லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. SC/ST PWD கேண்டிடேட்டுக்கு வந்து ₹100 ப்ளஸ் அப்ளிகேபிள் டேக்ஸ் ப்ளஸ் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் EWS OBCக்கு வந்து ₹850 ப்ளஸ் அப்ளிகேபிள் டேக்ஸஸ் ப்ளஸ் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக நான் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மட்டும் தான். பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா?
அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்லாம் எப்படி ஸ்கேன் பண்ணணும், என்ன சைஸ், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அப்ளை பண்ணுறதான ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்குங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு அன்னச்சர் 1ல் இருக்குது. இதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் அறிவிச்சிருந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் JMGS 1 இந்த கிரேடுக்கான முக்கியமான விவரங்கள். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 செப்டம்பர் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளிகேஷனை கரெக்டாக பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆகிடுச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.